சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scacas.ac.in. கடவுள் புண்ணியத்தில் ஃபஸ்ட்டு இருந்த பேட்லாம் இல்லாமல் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாவே போகுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாவா, அது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா மிச்சர் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிடுது. இப்போ நான் ஒரு ஃபீலிங்காக இருக்கிற ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அது அவங்களுக்கு போர் அடிக்கிற ஸ்நாக்ஸ் டைமில் இதை போட்டுட்டு இதை பற்றி பேசி என்ன ஹர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. கடவுள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போகிறது, யாரையும் சபிக்க மாட்டேன், மனசார அழுதுட்டு வந்துடுவேன். இது மாதிரி என்னை ஹர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க கடவுளே, அவங்களுக்கு திருத்துங்க, தண்டனை கொடுக்க வேண்டாம், திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. தனம் சீரியல் பண்ணும்போது அழுதேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் இதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் போது எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் விஜய் டிவிக்குள்ளே திருப்பி என்டர் ஆகுறேன். என்னை கலாச்சிட்டு இருப்பாங்க சம்டைம்ஸ். நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் அவங்க எதனா ஒரு ஆக்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க சீரியஸாக, அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ப்ராம்ப்டிங் பண்ணுறவங்க எதனா ஒன்று சொல்லிடுவாங்க. நான் அதுக்குள்ளே அந்த வார்த்தை சொல்லலாம், கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண விடுடி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வெரி நைஸ் பர்சன். அந்த செட்டே எல்லாருமே நிறைய படம் பண்ணால் கூட நான் தாங்க அதுன்னு சொன்னால் கூட தெரியாது. நீங்கள் நந்தினி தானே தனம் சீரியலில் வருவீங்கல்ல, நான் பார்த்தேங்க, நான் எப்படின்னு சொல்ல 2 பேர் தானே வந்து அதுக்குள்ளே தெரியுதா. அப்போ நேற்று பெசநகர் சர்ச் போகும்போது கூட வளையல் விற்கிற ஒரு அக்கா சொன்னாங்க, தனம் கூட வருவீங்கல்லம்மா, நல்லா பண்ணியிருந்தீங்கம்மா, சூப்பர்மா. நான்லாம் 10 மினிட்ஸில் ஆட்டோ ஓட்டு கற்றுக்கிட்டேன். நானே இப்போ ஆட்டோ ஓட்டுவேன். எனக்கு இஃபான் மேலே, எனக்கும் இஃபானுக்கும் பர்சனலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு கூலிங் கிளாஸை போட்டுட்டு அவன் அவ்வளோ ஆட்டிடியூட், யாரோ ஃபோட்டோ எடுக்கணுன்றாங்க, அவங்களாம் அதுங்களை போக சொல்லு அப்படின்றான். ஸோ நிறைய லைக் வேற லேயர்ஸில் நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு மாடலு, ஆக்ட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஜேவும் கூட. ஸோ எல்லா இடத்துலையும் கால்தரம் பதிச்சுட்டே வரீங்க. அவுக்கம் எல்லாமே நல்லது தானே. எல்லா விஷயத்துலையுமே நம்ம டேலண்டாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு எல்லாமே கற்றுக்கணும், எனக்காக இருந்தாலும் லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் எனக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகுன்றதுனால நான் எல்லாத்துலேயுமே இது இல்லாமல் இன்னும் நான் ஐனிங் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கேன். சாரி டிராப்பிங் கிளாஸு, நெயில் கிளாஸ் முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயம், நெயில் ஹார்ட் பிபிக்குள்ள போனா போடுறதுக்காக கத்து வச்சிருக்கேன். அதனால நிறைய விஷயம் கத்து வச்சிருக்கேன். நல்லது தானே கைத்தொழில் கத்துக்கிறது. ஹைனிங் சாரி டிராப் பண்றது, சாரி எப்படி டிராப் பண்ணணும் ஹைனிங் கிளாஸ் அது முடிச்சிருக்கேன். சாரி டிராப் கிளாஸ், அது இல்லாம நெயில் ஆர்ட் கிளாஸ் ஃபுல் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இன்னும் என்னெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு? இன்னும் நிறைய டைரக்ஷன் கத்துக்கணும்னு ஆசை, டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸில். மூவியில் பண்ணல, சீரியல்லையும் பண்ணல. பட் அது வாய்ப்பும் கிடைச்சதுன்னா கற்றுக்கணும்னு ஆசை. எல்லாமே கற்றுக்கிட்டு நல்லது தானே. தீனி போட்டுட்டே இருக்கணும், இறங்கிட்டே இருக்கணும். சும்மா போர் அடிக்கல, ஷூட்ஸ் இல்லாத டைமில் இது மாதிரி டைமில் ஃப்ரீயாக இருக்கும் போது எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசை. சிறப்புங்க. லைக் இப்போ லைஃப் எவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்கு? நீ நினச்ச மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கா? உண்மையை கேட்டோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாலாம் போல, ஓரளவுக்கு காட் கிரேஸ் இஸ் கோயிங் குட். நான் கடவுள் ரொம்ப நம்புவேன். சிவபெருமாள், முருகர், மாதம்மா, பெருமாள் எல்லா சாமியுமே ரொம்ப நம்புவேன். அப்படி இருக்கும் போது எனக்கு என்னன்னா, கடவுள் புண்ணியத்தில் ஃபஸ்ட்டு இருந்த பேட்லாம் இல்லாமல் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாவே போகுது. அண்ட் நீங்க பார்க்கும்போது லைக் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாவும் லைக் ரொம்பவே சாமிக்கு அடிக்டடா, லைக் ஏதாவது பிரச்சனை சாமி கிட்ட போய் இப்ப டக்குன்னு சொல்ற மாதிரி. மனுஷங்களை நம்ப முடியலங்க. மனுஷங்களை நம்பி சொல்றீங்கன்னா சீரியஸாவே நான் யாருமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். நிறைய முன்னாடி ட்ரஸ்ட் பண்ணேன். இப்ப என்ன பண்றேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாவா, அது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா மிச்சர் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயிடுது. இப்ப நான் ஒரு ஃபீலிங்கா இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட ஷேர் பண்றேன், அது அவங்களுக்கு போர் அடிக்கிற ஸ்நாக்ஸ் டைம்ல இதை போட்டுட்டு இதை பத்தி பேசி என்ன ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு வேண்டாம், நம்மளுக்கு எதுக்கு மற்றவங்க கிட்ட சொல்லணும், அந்த தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் கடவுள் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. யாரையும் சபிக்க மாட்டேன், மனசார அழுதுட்டு வந்துடுவேன். இது மாதிரி என்னை ஹர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துக்கங்க கடவுளே, அவங்களுக்கு திருத்துங்க, தண்டனை கொடுக்க வேண்டாம், திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதுலேயும் ஒரு கருணை காட்டுறீங்க. ஆமாம், எதுக்கு நம்ம இன்னைக்கு ஏங்க ஒரே ஒரு விஷயங்க லைஃப்பில் நான் என்றைக்குமே யோசிக்கிற விஷயம் கேமராக்காகவோ சினிமாக்காகவோ நான் இல்லை. நார்மலாக என்ன விஷயம்னா, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது. இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம், நிறைய கெட்டதையே பண்ணிட்டு நாளைக்கு செத்து போயிடும், நான் ஒண்ணுமே கிடையாது. நான் அப்படிதான் யோசிப்பேன். எதுக்கு வரைக்கும் நல்ல பர்சனாவே இருந்துட்டு போயிடலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் அப்படின்ற மாதிரி. பிரச்சனை வந்ததுன்னா விட மாட்டேன். நார்மலா பிரச்சனை ரெண்டு ஃபேஸ் இருக்கு. ஓகே, நான் இதே இருப்பேன், பிரச்சனை வந்தா விட மாட்டேன். ஆமா, அப்படியே டோட்டலா இப்படி எவ்வளவு ஜாலியா இருக்கேன்னா அப்படியே டோட்டல் டிஃபரெண்டா இருப்பேன். இவன் நீங்களா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, கடைசியா கடவுள்கிட்ட அழுதது அந்த மொமெண்ட் அட கேட்டலாமே. கடவுள் கிட்ட அழுத மொமெண்ட்னா, விஜய் டிவில இப்ப நான் சீரியல் பண்றதுல இதுக்காக தனம் சீரியல் பண்ணும் போது அழுதேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் இதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் போது எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் விஜய் டிவிக்குள்ள திருப்பி என்டர் ஆகுறேன்.
ஏன்னா நான் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் ஆடிருந்தேன் கண்டஸ்டண்ட்டாக, ஜோடி நம்பர் 1 ஆடிருந்தேன். அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியெல்லாம் போக இப்போ திருப்பி ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் நந்தினின்ற ஒரு கேரக்டரில் த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அன்னைக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு அழுதேன். கடவுளே எனக்கு பட்ட கஷ்டம்லாம் திருப்பி போயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு எல்லா கடவுளுக்குமே ப்ரே பண்ணேன். ஓகே. தனம் பத்தி சொல்லலாம். தனம் அப்படின்னும்போது ஒரு பெரிய பட்டாளமே நீங்க வந்து இந்த ஆட்டோ கேங், இந்த ரவுடி கும்பல் மாதிரி வந்துட்டு ஐயோ, ரவுடி கும்பல் மாதிரி இல்ல, தெரியும். அப்படி இல்ல. ஒரு மாதிரி அட்ராசிட்டி பண்றது, நாங்கன்னா எங்களுக்காக உடைய மாட்டோம், ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மாதிரி செம வைபா இருக்கு. எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அமைஞ்சது? இது வந்து என்னன்னா, மனோஜ் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் விஜய் டெலிவிஷனுக்கு அண்ட் ப்ரொடியூசருக்கு. இப்படி இருக்கும்போது நான் ரொம்ப நாளாக மனோஜ் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சார் எனக்கு முன்னாடிலேருந்தே ஒரு 10 இயர்ஸாக தெரியும். அப்படி இருக்கும்போது சார் கிட்ட ஃபாலோ பண்ணுவேன். சார் எதனா கேரக்டர் இருந்தால் சொல்லுங்க. நான் வெக்கத்தை விட்டுட்டு கேட்பேன். Yeah, தப்பு வாய்ப்பு ஒன்றும் கேட்க கிடையாது. தப்பு இல்ல. வாய்ப்புகள் கேட்க Super. தப்பு இல்லை. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே வாய்ப்பு கேட்டு வந்தவங்க தான். அதை மறந்துடுறாங்க இன்னைக்கு. நான் இருக்கும்போது நான் சார் கிட்ட கேட்பேன். இப்போவே எவ்வளோ படம் பண்ணாலும் சார் இன்ஸ்பெக்டர் ரிஷி பண்ணேன், ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், வீடியோ அனுப்பியிருக்கேன், அந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்டாக மண்ணாங்கட்டி நயன்தாரா மேம் இது பண்ணும்போது அனுப்பிட்டே இருக்கேன். அப்படி அனுப்பும்போது சார் சொன்னார், வர கேரக்டர்லாம் சின்ன சின்ன கேரக்டராக வருதுமா, உங்களை வந்துட்டு அப்படி அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நல்ல கேரக்டராக நானே உங்களுக்கு கூப்பிடுவேனாரு. கூப்பிடுவாரு. வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அல்ல அந்த சைட்ல தெரியும். நான் ரீசெண்டாக தான் சார் கிட்ட ஒரு 5 இயர்ஸாக கேட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் சார். நம்ம ப்ரொஃபைல் அனுப்பி ஒரு ப்ரொஃபைல் அனுப்பி, சார் இது மாதிரி இது பண்ணியிருக்கேன் சார், இப்போ இது பண்ணியிருக்கேன், இப்போ டெக்கன் க்ரானிக்கலில் வருது, இந்து எக்ஸ்பிரஸில் வருதுன்னு அந்த ஆர்டிக்கல் அனுப்புவேன். சார் நான் இது பண்ணியிருக்கேன் சார், எனக்கு எதனா ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட. அப்படின்னும் போது சார் என்ன சொன்னார்னா, கான்ஃபிடென்ட்டாகவே சொன்னார், கண்டிப்பாக ஒரு நல்ல ரோல் வரும்போது உங்களை ரீச் ஆகிற லெவலுக்கு நான் கொடுக்குறேம்மா அப்படின்னாரு. ஷியோர் சார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்போ ரீசெண்டாக எனக்கு கரெக்டாக வந்துட்டு சிவன் கோவில் உள்ள தான் இருக்கேன். கோவில்லேருந்து வெளியே வர விஜய் டிவிலேருந்து எனக்கு கால், இது மாதிரி வந்து தனம் ஷூட் நாள்லேருந்து இருக்கு, முன்னாடியே சொல்லியிருந்தாங்கல்ல அப்படின்ட்டு. கன்ஃபார்ம் ஆகலை முன்னாடி நான். அப்போ எனக்கு பேச்சுவார்த்தை போயிடும். எனக்கு என்னன்னா, நிறைய ஷூட்டிங்கில் கூப்பிட்டு போயிட்டு பேமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால எடுத்துருவாங்க. இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட பட்ஜெட் வேறு கம்மியாக வரவங்களா பார்க்குறாங்க, இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டரே வேண்டான்னு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நிறைய வாட்டி அழுதுட்டு இருந்திருக்கேன். அப்போ அவங்க கிட்ட சொல்லும் போது எனக்கு சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுமா, நீங்கள் வரணும். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு மனோஜ் சாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணேன். அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, மனோஜ் சார் எனக்கு தெரியும். அங்கே இருக்கிற செட்டில் வந்து எனக்கு யாருமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். அப்போ ரூபா மேம் அவங்க ரூமில் இருக்காங்க, பிரியங்காக்கா இன்னொருத்தவங்க, பிரியங்கா காமெடி ஆர்டிஸ்ட் அவங்களும் இருக்காங்க. எனக்கு அவங்களெல்லாம் தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஹாய்னா ஹாய், ஒரு ஷோஸில் பார்ப்போம் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நான் அவங்கள பார்த்து, எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், டிவியில் பார்த்து சீரியலில் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னு தனியாக உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ தான் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க பிரியங்கா அண்ணி மாறி. எனக்கு ரொம்ப ஷாக். அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னா, வைஷு நீ பண்றியா? ஆமா அண்ணி, நந்தினின்ற கேரக்டர் பண்றேன். நான் மாறி கேரக்டர் பண்றேன். அப்படியா? அப்ப சார் சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்குமா, இது மாதிரி லீட்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கு, பண்ணுங்க அப்படின்னு. ஓகேன்னு சொல்லி அப்ப ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெல்லா, புவனா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் புதுசா அம்மு, ஃபாத்திமா இவங்க எல்லாரும் கூடயுமே ஜெல் ஆயிட்டோம். ஜெல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான், அட்ராசிட்டி மாதிரி தான், ஃபன்னா இருக்கும். அண்ணி எங்களை எப்பவுமே கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க ஜாலியா. நாங்களும் சிரிச்சுக்கிட்டே திட்டு வாங்கிப்போம். பட் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போகும். தனமும் சரி, சத்யாவை பற்றி சொல்லணும்னா, ஷீ இஸ் ஆல்சோ வெரி நைஸ் பர்சன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கூட நம்ம ஒர்க் பண்ணுறோன்னும் போது அவங்களுமே அந்த ஆட்டிடியூட் அதெல்லாம் கிடையாது. என்ன கலாச்சிட்டு இருப்பாங்க சம்டைம்ஸ். நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் அவங்க எதனா ஒரு ஆக்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க சீரியஸா. அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ப்ராம்ப்டிங் பண்றவங்க எதனா ஒன்று சொல்லிடுவாங்க. நான் அதுக்குள்ள அந்த வார்த்தை சொன்னா, கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண விடுடி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வெரி நைஸ் பர்சன். அந்த செட்டே எல்லாருமே அந்த எல்லாருமே சின்ன மருமகளும் பண்ணிட்டு, சார் 2 சீரியல் பண்றாங்க, சின்ன மருமகளும் பண்றாங்க, பண்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த கோ டீம்ஸ் மட்டும் தான் எல்லாமே. அதனால எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்ஃபர்டபுள். ரெஸ்பெக்ட்னா வந்துட்டு எனக்கு அந்த டீம்ல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் 15 வருஷமா சினிமா ஃபீல்ட்ல இருக்கேன். ஒரு சில இடத்துல ரொம்ப மரியாதை இருக்கும், ஒரு சில இடத்துல மரியாதையே கொடுக்க மாட்டாங்க டிரான்ஸ் பீப்புளுக்கு. பட் தனம் சீரியல் செட்ல அந்த பீப்புள்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கட்டும், ரொம்ப ரெஸ்பெக்டா இருப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. என்னென்ன வேணுமோ 1 by 1 ஃபோன்ல கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபோன்ல கூட சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து, மேம் இந்த ட்ரெஸ் சார் மாத்த சொல்லியிருக்காங்க, மேக்கப் இது மாத்துங்க, ஹேர் ஸ்டைல் இது கொடுங்க, பொட்டு வைங்க, விபூதி வைக்கணும், ஒன்னு பார்த்து மைன்யூட்டா அவ்வளோ அழகா சொல்லுவாங்க. அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். அந்த டீமுக்கு நான் போனது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சூப்பர். இப்போ வரைக்கும் எவ்வளவு நாள் ஷூட் போயிட்டு இருக்கு? லைக் இது வரைக்கும் ஒரு 10 days போயிருக்கு. பரவாயில்ல, 10 daysமே நல்ல நிறைய மெமரிஸ் கிரியேட் ஆயிருக்கு. நிறைய மெமரிஸ். அப்படியே இன்ஸ்டால பார்த்தா ரீல்ஸா தள்ளுறாங்க. எனக்கு 10 நாள் மாதிரி தெரியல, நிறைய நாள் இருக்க மாதிரி இருக்கே. இல்ல 10 நாள் தான் போச்சு. அது கேப் விட்டு போச்சு. அதுவே நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா எல்லாருமே ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் பேசலன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போனா அது இன்னொரு ஃபேமிலின்னு சொல்லலாம், மறு ஃபேமிலின்ற மாதிரி இருக்கும். அந்த செட்டுமே சரி ஜாலியா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு டைரக்டர் வந்து
எங்களோட ஓன் டேக் யோர் டைம்ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக கூலாக பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. எதனா தப்புன்னா சார் எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு. ரொம்ப நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் சார் கிட்ட இருந்து. சிறப்பு. லைக் முன்னாடி மாதிரி வாய்ப்புகள் இப்ப நிறைய கிடைக்குதா இல்ல தடுக்கப்படுறாங்களா? தடுக்க தான் படுது. முன்னாடி மாதிரி வாய்ப்புகள்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ மனோஜ் சார் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு சீரியல் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உலகத்துல எவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த டேரக்டர்ஸ்லாம் ஏன் கொடுக்கக்கூடாது? எத்தனையோ பேருக்கு கொடுக்கலாம். ஏன்னா சினிமா சில பேர் வந்து சினிமா மட்டும்தான் வாழ்க்கைன்னு இருக்காங்க. ஒரு சிலவங்க வேற வேற வாழ்க்கையை வேற வேற லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. பட் சினிமான்னு ஒருத்தவங்க பார்த்து அவங்க ஃபீல் பண்ணி அதுலேயே நோக்கி போறவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, குறைவா இருக்கிறதுன்னு சொல்லுறேன். பட் அப்புறம் எப்படி நீங்க ஃபினான்ஷியலா நீங்க எப்படி ஸ்டேபிளா இருப்பீங்க? என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணுவீங்க? இல்ல எனக்கு வந்து இது இல்லாம வந்து சினிமான்றது என்னோட பெரிய ப்ரொஃபஷனல் இதுதான். இது இல்லாம நான் வந்து சாரி பிஸ்னஸ் பண்றேன். ஏன்னா என்னைக்குமே வந்து சினிமா கை கொடுக்கும் தான். பட் எல்லா வாழ்க்கை இல்லாத டைம்ல நம்ம கண்டிப்பா ஏர்ன் பண்ணணும் இல்லையா? அதனால நான் சாரி பிஸ்னஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த சாரி இது இருக்கு இல்லையா, ஐனிங் ஃபோல்டிங் அது பண்ணி கொடுப்பேன், நெயில் ஆர்ட் பண்ணி கொடுப்பேன். ரெகுலர் கிளைண்ட்ஸ் அது மாதிரி வருவாங்க. ஆன்லைன்லயே நான் VLB ஃபேஷன் சொல்லிட்டு வச்சிருக்கேன். அதனால அதுலயே சேல்ஸ் ஆகும். ஏதோ மாசம் வர்றது அளவுக்கு ஓரளவுக்கு வரும். மல்டி டேலண்டட் போலயே எல்லா விதத்துலயுமே மாத்தி கத்துக்கணும் தானேங்க. ஒயிட் காலர் ஜாப் பண்ணுங்க, யாரையுமே ஏமாத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தாம ஒயிட் காலர் ஜாப் எது வேணா பண்ணலாம். உழைக்கிறதுக்கு எதுக்கு வைக்கப்படணும்? 10 ரூபாய் நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டாதான் தப்பு. நம்ம கிட்ட 10 ரூபாய் இருக்குதுல்ல, அப்படி நம்ம சம்பாதிக்கிறோம்ல, நல்லது தானே. ஃபுல்லா வந்து பெண்கள் படையை பத்தியே பேசிட்டீங்க தனம் சீரியல்ல. அங்க 2 ஆண்கள் 2 பேர் இருக்காங்க, ஸ்ரீ அண்ட் சத்யா 2 பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லலாம் கோச்சிப்பாங்கல்ல? கண்டிப்பா பேசணும் தான். ஸ்ரீ வந்து எனக்கு ஒரு 15 வருஷமா ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பிஃபோர் சர்ஜரியிலேருந்தே நான் சினிமாவில் சான்ஸ் தேடிட்டு இருக்கோம். சன் மியூசிக்கு, மூன் டிவி, உலகம் டிவின்னு அப்போ டெலிவிஷனில் வரும்போதே நான் ஆங்கர் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பத்துலேருந்தே எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ வந்து ஓப்பனாக சொல்லணும்னா இஸ் எ வெரி ஹெல்பிங் பர்சன். அவங்க பியோர் கிறிஸ்டியன். அப்படி இருக்கும் போது வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு காசு அந்த டைம் ஸ்ரீ கொடுத்தாரு. எனக்கு நான் இப்பயும் அதை மறக்கவே மாட்டேன். நான் எதுலையுமே சொன்னதில்லை. பிகாஸ் ஆஃப் ஏன்னா வந்துட்டு அவருக்கு என்றைக்குமே அந்த ஹெல்ப் பண்ண விஷயத்த சொல்லக்கூடாதுன்றதுனால எனக்கு அந்த டைம் என்கிட்ட காசு இல்லைன்னு 5000 rupees கொடுத்து, நீ வாங்கிக்கோ, நீ ஒரு சேனலில் போய் சன் மியூசிக் போகிற, நீ ஆங்கர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை நான் என்றைக்குமே மறக்கக்கூடாது அந்த ஒரு நன்றியை. அதனால எனக்கு ஸ்ரீ ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த சீரியலில் போய் கமிட் ஆனதுக்கப்புறம் போய் பார்த்தா நான் போய் என்டர் ஆகிறேன். அந்த மாலை மாட்டியிருந்தோடனே கொஞ்சம் அழுதுட்டேன். அந்த ஃபோட்டோ பார்த்தாவே ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. என்னடா ஒரு நல்ல பர்சன் இப்படி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அது சீரியலாக இருந்தாலுமே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பழகிட்டப்ப ஒரு ஹர்ட்டிங்காக இருக்கும் இல்லையா? அதனால இஸ் வெரி நைஸ் பர்சன். அன்றைக்கி ஷூட் செட்டில் இருக்கவும் நான் ஸ்டேட்டஸ் போடுறேன், பீயிங் இன் தனம் நந்தினி அப்படின்ட்டு எனக்கு கால் ஸ்ரீ கிட்டேருந்து. இஸ் வெரி நைஸ் பர்சன். கால் பண்ணி ஆல் தி பெஸ்டா, ரூபா மேம் கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கோங்க, செட்டில் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே கேட்டுன்னு சொல்லுங்க. கல்யாணி இருக்கால, கல்யாணி, சௌந்தர்யா, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. ஒரு விஷயம் நீயும் நல்லா பண்ணுவ. டேரக்டர் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் பர்சன். இந்த மாதிரி எல்லா கூடயுமே நல்லா மெர்ஜ் ஆகுங்க, ஜாலியாக இருங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க. உங்களை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி இப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. செட்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, விஜய் டிவி ஃபேமிலி, தனம் செட் அப்படின்னோடனே எனக்கு அப்போ சொல்லும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் பழகும் போது தான் நான் சொன்னேனே முன்னாடி, அது என்னதோ என்னோட வீடு மாதிரி, நம்ம வீட்டில் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ரீ எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சத்யா பார்க்கும்போது சத்யா எனக்கு வந்து பிக் பாஸில் ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ்ல ரொம்ப பிடிச்சிட்டு நான் செட்ல போய் பார்க்குறேன். கதிரேசனா பார்க்கும்போது ரொம்ப இன்னும் ஸ்வீட்டு. அவங்க எப்படி பிக் பாஸ்ல இருந்தாங்களோ அது மாதிரியே தான், அதை விட ரொம்ப நல்ல பர்சனாக இருக்காங்க. நாங்கள் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நாங்கள் ஸ்டேட்டஸ் போட்டுருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கதிரேசனாக இருக்கும்போது எங்களுக்கு அவங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே அவர் ரொம்ப நல்லா பார்த்து நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா. டக்லஸ் அண்ணா இருக்காருல்ல, அதுலேயே ஒரு கேரக்டர், அந்த அண்ணாவும் எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா, இந்த கேரக்டர் யாரோ பார்த்தேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அழகா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேம்மா. பார்த்தா நீங்கள் வைஷு, ரொம்ப சந்தோஷம் செல்லும். அவர் எனக்கு வந்துட்டு எப்பவுமே ஒரு டக்லஸ் அண்ணாவுமே சரி ஒரு தங்கச்சா பார்க்குறாங்க. அவர் எனக்கு சொல்லுவார், நீங்கள் நல்லா வளரணுமா வளரணும். அந்த அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். சத்யாவும் ரொம்ப நல்ல பர்சன். நீங்கள் எல்லாருமே நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுங்க. இதே மாதிரி விஜய் டிவி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறது எங்களுக்குமே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதில் நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட் தனம்னும் போது ஐம் வெரி ஹாப்பின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க கிட்ட நிறைய ஷேர் பண்ண, அவங்களும் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால ஜாலியாகவே போகுது. நிறைய கத்துக்க வேண்டிய ஒரு ஜேர்னியா தனம் சீரியல். ஆமா, நிறைய கத்துக்கலாம். எப்படி ஒரு மனுஷங்க இயல்பா ஒரு 4 விஷயம் நல்லது கத்துக்கிறது யார்கிட்ட வேணா கத்துக்கலாம். அது இவங்க கிட்ட அவங்க கிட்ட தான் இல்லை. இப்ப நானே உங்ககிட்ட நீங்க எனக்கு ஒரு விஷயம் தப்பா நான் பண்றேன்னா நீங்க எனக்கு கத்துக் கொடுத்தீங்கன்னா அதை கத்துப்பேன். அது என்னுடைய லைஃப்ல இன்னைக்கு தேவையில்லைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும். நான் என்னைக்குமே அதை லிசனும் பண்ணுவேன், இக்னோரும் பண்ணுவேன். அந்த மாதிரிதான் நீங்களும் அப்படி இருங்க, நானும் தான் அப்படிதான் இருப்பேன். நிறைய பிரின்சிபல்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அப்படி இருந்தா தாங்க நம்மளால லைஃப்ல வாழ முடியும். நம்ம மத்தவங்க சொல்லி வச்ச மாதிரி இருக்கணும்னா நம்ம அமேசான் ப்ராடக்ட் கிடையாது.
ஏன்னா அந்த மாதிரி மனுஷன் இருந்ததுன்னா நம்ம சரியான சொல்றதையே கேட்கும். நம்ம மனுஷங்களா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாத்தணும், நம்மளுக்கு பிடிச்சதே நம்ம பண்ணணும். அப்பதான் நம்ம நம்மளா இருக்க முடியும். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் அந்த ரீச் அண்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ சீரியல்ல வந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு முதல்ல என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல சீரியல்ல வந்தாலே ஒரு 2-3 எபிசோட் பண்ணாலே அந்த ஒரு ஃபேம் கிடைச்சும்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு வந்துருவாங்க. கண்டிப்பாவே கிடைச்சிருக்குங்க. ஏன்னா வந்து நான் நிறைய படம் பண்ணா கூட நான் தாங்க அதுன்னு சொன்னா கூட நம்ப தெரியாது. மாட்டேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஏன்னா நம்ம மாடலா இருப்போம், இல்ல வேற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருப்போம், அதுல வேற மாதிரி இருப்போம் ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல. ஆனா இதுல நான் எப்படி இருக்கேனோ அது அப்படியே சார் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப போனாவே எங்க போனாலும் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க நந்தினி தானே தனம் சீரியல்ல வருவீங்கல்ல, நான் பார்த்தேங்க. நான் இத்தனைக்கும் சொல்ல 2 எபிசோட் தானே வந்தேன், அதுக்குள்ள தெரியுதா? அப்ப நேத்து பெசநகர் சர்ச் போகும்போது கூட வளையல் விற்கிற ஒரு அக்கா சொன்னாங்க, தனம் கூட வருவீங்கல்லம்மா, நல்லா பண்ணியிருந்தீங்கம்மா, சூப்பர்மா, இன்னும் நிறைய வரணும், நாங்க வெயிட் பண்றோம், இன்னும் நிறைய விஷயம் இருக்குக்கா, கண்டிப்பா பாருங்க சீரியல் ஃபேமிலியோட, நாங்க எல்லாருமே பாக்குறோம். ஏன்னா மக்களுக்கு என்னன்னா இது ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் நிறைய பேர் எடுக்கல. அப்படிக்கும் மனோஜ் சார் இது எடுத்தது வந்துட்டு மற்றதுல எல்லாமே லவ் அது இதுதான் இருக்கும். இதுல வந்து ஃபுல்லாவே ஒரு ஃபினான்ஷியலா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு மேலுடைய சப்போர்ட் இல்லாம ஒரு ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தன்னடக்கமா வீட்லயே இல்லாம ஒரு ஃபீமேலா இருந்தாலும் பரவாயில்ல போல்ட் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. இதுல மெயின் விஷயம் என்னன்னா எங்களுக்கு ஆட்டோ ட்ரைனிங் கொடுக்குறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபீமேல்ஸ் தான். ஓகே. அவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் 10 மினிட்ஸ்ல ஆட்டோ ஓட்ட கத்துக்கிட்டேன். ஓகே. எப்படி நானே இப்ப ஆட்டோ ஓட்டுவேன். அடடடா. சீரியஸா ஆட்டோ இப்போ நம்ம ஆட்டோல தான் இன்டர்வியூ வச்சிருக்கோம் போல அந்த மாதிரி வச்சிருக்கலாம். தாராளமா வச்சிருக்கா. வச்சிருக்கலாம். ஆட்டோ எடுத்தா கூட ஓட்டுவோம். சத்யாவை பார்த்து தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனே ஆச்சு. சத்யா ரிவேஸ் எடுக்குறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, எப்படி கேஷுவலா ஒரு பார்ட் டைம் ஆட்டோ இந்த மாதிரி ஓட்டுற உண்மையாவே எங்களுக்கு வந்துட்டு இந்த தனம் சீரியல்ல ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு உருவாகிட்டே இருக்கு. வேற வேற விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல. இப்ப நான் யோசிக்கிறேன், சப்போஸ் சினிமா ஷூட்டிங் எல்லாம் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இல்லைன்னா கூட ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கலாம் போல இருக்கு. பிகாஸ் ஆஃப் எல்லாமே ஒரு கைத்தொழில் தானேங்க. நிறைய பேர் எல்லாருமே கத்துக்கிட்டோம் செட்ல, எல்லாருமே ஓட்டுவோம். ஓகே. அண்ட் இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் தாண்டி அதுக்கப்புறம் நீங்க போய் சார்ட்ட போயிட்டு சார் 2 நாள்லயே இவ்வளோ ஒரு ரீச் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி தேங்க்ஸா அதாவது சொன்னீங்க. அது மாதிரி ஆனா சார் கிட்ட அழுதே நேர்ல பார்த்து சொல்லிட்டேன். ஓகே, எமோஷனை வெளிப்படுத்துறீங்க. ஓகே. எபிசோட் வந்தோடனே நெக்ஸ்ட் டே ஷூட் போவோம்ல, நெக்ஸ்ட் டே 2 எபிசோட்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என் லைஃப்ல நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே வெப் சீரிஸ்மே பண்ணியிருந்தாலுமே எனக்கு இந்த தனம் வந்து என்னோட லைஃப் கொஞ்சம் டர்னிங் பாயிண்டா ஆக்கியிருக்கு அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம் சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டேன். அப்பதான் சார் சொன்னம்மா ஃப்ரீயா விடுங்கம்மா, ஜாலியா இருங்க, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கும் கொடுத்தேன், பட் நீங்க உங்களை மாதிரி ஆட்கள்லாம் மேல வளரணும் அப்படின்றது. அந்த சேனல் செட்ஸ்லயுமே நிறைய பேர் பேசிப்பாங்க, எப்படி வேணா யோசிச்சு பாருங்க. ஏன்னா யாருமே திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அப்படிக்கும் சார் எடுத்த மூவி எவ்வளவு பெரிய அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருக்கு என்னைக்குமே நான் ஒரு எப்படி சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். சிறப்பு. நீங்க நயன்தாரா அவங்களுடைய ஃபேனா? எப்படி கரெக்டா சொன்னீங்க? இல்ல சொல்லுங்க. ஆமா இல்ல ஆமா கையில டக்குன்னு பார்த்து பாசிட்டிவிட்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. பாசிட்டிவிட்டி போட்டுருப்பேன், இங்க டாட்டூ போட்டுருப்பேன், இங்க டாட்டூ போட்டுருப்பேன். ஃபுல்லா அவங்கள ரிசம்பிள் பண்ற மாதிரி. ஆமா, இந்த ட்ரெஸ் கோட் அவங்களுக்கு ஆமா லுக் லைக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள இமிட்டேட் பண்ற மாதிரி அப்படிதான் இருப்பேன். ஓகே. எப்ப எந்த படத்துல இருந்து அவங்களுடைய ஐயா படத்துல இருந்தே பிடிக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே பிடிக்கும். அவங்க என்ன பண்றாங்களோ அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருந்து வாங்கி வீட்டுல வச்சுட்டு சாரீஸ் எல்லாம் வந்ததுன்னா தைச்சு வச்சுப்பேன். எப்பயாவது ஷூட் போறப்ப போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணிப்பேன். சிறப்பு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த மண்ணாங்கட்டி அவங்களுடைய படத்தையும் நீங்க வேற இருக்கீங்க. லைக் நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு வெல்விஷரா பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலா பார்த்திருப்பீங்க. இப்போ அவங்க கூட நடிக்கும் போது எப்படி? எனக்கு ஒரு வருத்தம் மட்டும் இருந்தது அந்த இடத்துல. ஏன்னா நயன்தாரா மேம்க்கும் எனக்கும் சீனே இல்லை. ஓகே, காம்பினேஷன்ஸே கிடையாது. ஏன்னா நான் போறேன்னா நாங்க எல்லாருமே நான் ஒரு மருத்துவச்சி கேரக்டர் பண்றேன். 1960ல வந்துட்டு அந்த டைம்ல பீரியாடிக்கல்ல இருக்கும் போது எப்படி இருக்கும், எங்களுக்கு பிளவுஸ் கிடையாது, எல்லாருக்குமே சாரீ மட்டும்தான் இருக்கு, ஜுவல்ஸ் கூட எதுவுமே கிடையாது, டாட்டூஸ் எல்லாமே ஹைட் பண்ணி, பாடி டாட்டூஸ் போட்டிருப்பேன், இந்த டாட்டூஸ் எல்லாம் ஹைட் பண்ணி ஒரு கயிறு கட்டி டோட்டல் பிளாக் மேக்கப் போட்டு எனக்கு அந்த மேக்கப் எல்லாருமே ஃபேரா காமிச்சிட முடியும். டார்க்னஸ் காமிக்கிறதுக்கு இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அப்படி இருக்கும் போது என்னை ரொம்ப அழகா காமிச்சாங்க அந்த போட்டோல. எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் எனக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டும் நயன்தாரா மேம் இதுல என்ன பிடிக்கும்னா, அவங்க இதில் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கூட யார் ஒர்க் பண்ணாலுமே சரி, இந்த கேரக்டர்னா மருத்துவச்சி, இப்ப இதுக்கு வேற ஒருத்தவங்க வராங்களா, வேற என்ன ஒரு கேரக்டரோ அந்த கேரக்டர்னா பெருக்கிறவங்க அவ்வளவுதானே தவிர திருநங்கையும் தனித்துவப்படுத்தவே மாட்டாங்க. அது அவங்களோட படத்துல எல்லா படத்துலயுமே பாருங்க டிரான்ஸ்ஜெண்டரா இருக்க முடியாது. அவங்களோட ஒரு கேரக்டர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், அவங்களே ஆர்டிஸ்ட் அவ்வளவுதான். அவங்களை அப்படி ட்ரீட் பண்ணுங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல பர்சன் அவங்க. ஓகே. பட் ஆனா அவங்களை மீட் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சதா கேட்டு பாத்தீங்களா? இல்ல, நான் நிறைய பேர் கிட்ட கேட்டேன். டைரக்டர் சார் கிட்ட கேட்கல, டியூட் விக்கி சார் கிட்ட கேட்கல. பட் எனக்கு பிடிக்கும். எனக்கு என்ன ஒரு பயம்னா, திடீர்னு நம்ம யாருக்கையாவது கேட்டு மேம் கூட போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட பெரிய ஃபேனா இருக்க நான் உடஞ்சிடக்கூடாதுன்ற மனசு கஷ்டத்துல கேட்கல. ஆனா அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பா மேம் கூட எடுப்பேன்.
ஓகே. அண்ட் அந்த லொகேஷன்ஸ் எங்க, அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? எங்க போனீங்க? கொடைக்கானல்ல தான் ஃபுல்லாவே ஷூட் டோட்டலாவே போச்சு. அதோட கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டும் இங்க இதுல நடந்தது. மெகா மார்ட் இருக்கு இல்லையா? வலசரவாக்கம், ஆமா. அங்க நடந்தது. Okay. அதோட பேட்ச் ஒர்க் கொடைக்கானல்ல இருக்க எஃபெக்ட் இங்க பண்ணி செட் போட்டு எடுத்தாங்க. ஓகே. அதனால நல்லா இங்கேயே ஒரு 10 டேஸ் நல்லா சூப்பரா போச்சு. சிறப்புங்க. ஸோ இவ்ளோ அமைதியா சாதுவா பேசிட்டு இருக்க நீங்க, உங்க ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேங்க. அதாவது வந்து இர்ஃபான போட்டு பயங்கரமா வந்து அப்படி கத்தி அப்படி பேசும்போது இவ்ளோ அமைதியா இருக்காங்க. சாஃப்ட்டா பேசிட்டு இருக்கவங்க ஒரு ஹார்ஷா ஒரு வேற ருத்ர தாண்டவம் ஆடுனாங்களே அப்படின்ற மாரி ஐயோ! இருந்துச்சு. இல்லங்க. அது ஆக்சுவலி எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஒரு இது இருக்கும். என்னன்னா, உங்கள சீண்டாத வரைக்கும் இட்ஸ் ஃபைன். உங்கள யாருனா சீண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம ஆக்ரோஷம் பொங்கிடுவோம். அப்படி இருக்கும் எனக்கு இர்ஃபான் மேல எனக்கும் இர்ஃபானுக்கும் பெர்சனலா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இத நான் எப்ப பார்த்தேன் ஆட்டிட்யூட் அப்டின்னா, நான் ஐடிசி பேஷாவரின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஐடிசி கிராண்ட் சோலால. அப்ப நான் ஒரு ஷூட் முடிச்சுட்டு ஐடிசில டின்னருக்காக நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். ஒரு கூலிங் கிளாஸ போட்டுட்டு அவன் அவ்ளோ ஆட்டிட்யூட் யாரோ ஃபோட்டோ எடுக்கணுன்றாங்க. ஏய் அவங்கலாம் அதுங்கள போ சொல்லு. அப்படின்றான். எனக்கு அவன பார்த்து எனக்கு கோவம் அன்னிலருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. பட் அந்த கோவத்த நம்ம எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு அந்த டைம்ல தெரியல. ச்சீ போடா நான் அப்படியே விட்டுட்டேன். வேற இன்டர்வியூல நயன்தாரா மேம் உடைய ரிசம்பிளன்ஸ் மேக்கப் ஒண்ணு பண்ணோம். அப்ப ப்ராடக்ட்ஸ் உடைய லான்ச்க்காக நான் மேக்கப் பண்ணி ஷூட் போகும்போது இதே மாரி டாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிட்டே வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நான் எதார்த்தமா குடுத்த இன்டர்வியூல எனக்கு அவங்கள பத்தி இர்ஃபான பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. ரொம்ப கோவமாயிடுச்சு. பஸ்ட் அவுட் பஸ்ட் ஆயிட்டேன். அவுட். ஓகே. அது இப்ப என்ன ஆச்சுன்னா, அத இப்ப ட்ரெண்ட் பண்ணி எல்லாருமே எடுத்து எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. நல்லா பேசியிருக்கீங்க சூப்பர். அந்த கமெண்ட்ஸ்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் ஆமா. பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஃபுல்லாவே என்ன சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, மக்கள என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இப்படி இருக்கணுமா? இல்ல இப்படி இருக்கணுமா? எது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஒரு சில கமெண்ட்ட பார்க்கும்போது, ஓகே இப்ப வந்து வைஷு அவங்க இப்படி திட்டி ஃபேம் எனக்கு பண்றதுக்காக அந்த ஃபேம்னால எனக்கு என்ன யூஸ் இருக்கு? ₹1 யூஸ் இருக்கா? இப்ப அவங்க திட்டுறதுனால எனக்கு ஃபேம்ல என்ன கிடைக்க போகுது? எனக்கு ₹10,000 எக்ஸ்ட்ரா தர போறாங்களா நடிக்கிறதுல? நத்திங் வில் கெட். அது பார்க்குறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க ஃபேம்க்காக என்ன வேணா பண்ணலாங்க. இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இன்னொருத்தவங்கள திட்டி நம்ம மேல வர ஃபேம் நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே. சோ இப்ப நேர்ல பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சா, அது இதே மாரி தான் சொல்லுவீங்களா? இல்ல யாரு you will இர்ஃபானையா? react- இர்ஃபான் கண்டிப்பா காரி துப்புவேன். ஐயோ! ரொம்ப கேவலமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? நீங்க பணம் வச்சிருக்கீங்கன்னா, அது உங்களோட. கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களால குடுக்க முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல பண்ண முடியல அப்டின்னா விட்டுட்டு போயிடுங்க. அது மாரி அதுங்க, இதுங்க ரொம்ப பேட் ஆட்டிட்யூடா பிஹேவ் பண்றது, வார்த்தைகளால புண்படுத்துறது மத்தவங்கள. அது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல. இத்தனைக்கும் ஒரு முஸ்லீம் பெர்சன் அந்த மாரி பண்ணக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் கம்யூனிட்டி பீப்பிள்ஸே சரி, முஸ்லீம் கம்யூனிட்டி பீப்பிள்ஸே எங்க கம்யூனிட்டில அவன் இருக்கிறது எங்களுக்கு கேவலமா இருக்கு. நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் பிசினஸ் பீப்பிள்ஸே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப கேவலமானவன், ரொம்ப திமிர் புடிச்சவன், பண திமிர் புடிச்சவன் அப்டின்னுட்டு. ஐயோ கடவுளே! அல்லா இவனுங்களலாம் இப்படி வச்சிருக்கீங்களேன்னு நெனைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சூப்பர். ஓகே. இப்ப நெறைய லைக் ஆடிஷன்ஸ்லாம் போயிருப்பீங்கல்ல. மறக்க முடியாத ஒரு ஆடிஷன் டைம் ஏதாவது சொல்ல முடியுமா? மறக்க முடியாத ஆடிஷன் டைம்னா வந்துட்டு பாலா சாரோட படத்துக்கு தாரத்தப்பட்டை போம்போது தான். ஓகே. மறக்க முடியாத ஒரு ஆடிஷன். அது ஒண்ணு, மட்டும் சிவா கிட்ட சிவா. இது 2 விஷயத்துக்கு தான். அங்க சீன்ஸ் குடுத்து நடிக்க வச்ச ஏதாவது மொமெண்ட் அப்படி ஏதாச்சும்? டான்ஸ் ஆடி காட்ட சொன்னாரு ஆ, பாலா சார். ஆ. டான்ஸ் ஆடி கரகாட்டம் உங்கள கை ஆடுவீங்களான்னு கை கேட்டாரு. வந்து கலையச்சு அடிச்சுட்டு நல்லா வந்துட்டீங்க. ஆடிட்டேன். நல்லா கரகாட்டம்லாம் குடுத்தாரு, ஆடிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ஏர் ஹோஸ்டஸ் மாரி இருக்கம்மா. இந்த கேரக்டர் உனக்கு செட் ஆகும். ஏன்னா இத விட ரொம்ப ஒல்லியா இருப்பேன் நானு. இப்பவாது கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கு. அப்ப இன்னும் ஸ்லிம்மா இருப்பேன் மாடல்ஸ் மாதிரி. அப்ப நான் ரொம்ப அந்த புடவைலாம் கட்டுனதுக்கப்புறம் ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியே இருக்கேன் நானு. அவ பார்த்துட்டு இல்லம்மா உனக்கு செட் ஆகாது இந்த கேரக்டர்ன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அதுக்கு தான் அழுதுட்டே வந்தேன். அதே மாரி தான் மொட்டை சிவா, கெட்ட சிவா நெறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு ஆடிஷன்லாம் ஃபைன் பண்ணிட்டு அந்த சீன் நடிச்சு காட்ட சொன்னாங்க. நடிச்சு காமிச்சுட்டு வந்துட்டு என்ன செலக்ட் பண்ணல. வேற ஒருத்தவங்க போயிட்டாங்க. ஷூட்டிங்க்கும் போயிட்டாங்க ராமோஜி ஃபிலிம் சிட்டி. நான் போயிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் வருது மறுநாள். மேடம் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் உங்கள வர சொல்லியிருக்காரு. உங்கள தான் செலக்ட் பண்ணாங்க. மாத்தி வேற ஒருத்தவங்கள கூப்பிட்டோம். என்னங்க சொல்றீங்க? எனக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லன்னு சொல்லிட்டீங்களே. திருப்பி நான் அந்த படத்துல எப்படி இருக்கும்? பொய் சொல்லாதீங்க போங்க. அப்படின்னு ஃபோன கட் பண்ணிட்டு, திருப்பி வேற ஒருத்தவங்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டருடைய மேனேஜரே கால் பண்ணி உங்கள தான் மேடம் சீரியஸா சொல்லிருக்கோம். சீரியஸாவே தானே கூப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு போனேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பு. லைக் உங்க பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல. லைக் யார் கூடயாச்சும் நடிக்கணும். நான் எப்படியாச்சும் நான் அவங்க கூட நடிக்கணும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. நயன்தாரா மேம் கூட காம்பினேஷன்ல ஒரு சிஸ்டரா சிஸ்டர் காம்பினேஷன் வேணும். காம்பினேஷன்ல அவ்வளவுதான். நடிக்கணும். இல்ல அவங்க வீட்ல ஒரு வளர்ப்பு ஒரு வேலைக்காரியா இருந்தா கூட பரவாயில்ல. நயன்தாரா மேம் கூட நடிச்சிடணும். ஹீரோஸ்ல வந்து யார் கூட நடிக்கணும்னா, ரொம்ப புடிச்சதுன்னா அஜித் சார் கூட இல்ல விஜய் சார் கூட தங்கச்சியா நடிக்கணும்.
ஒரு கோ டு பிளேஸ் இருக்கும்ல, ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, யாரா இவங்க டிஃபால்ட்டா என்னோட லைஃப்ல இருப்பாங்க, ஒரு லைஃப் லைன் மாதிரி அங்க போய் பேசுவேன், இல்ல அவங்க கிட்ட போய் லெட் அவுட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. வர்ஷா கதை அவங்கதான். அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். எனக்கு ஹாப்பினஸ் வந்தாலும் சரி, கஷ்டமானதும் சரி, என்னை என்ன ஏமாத்தினாலும் சரி, நான் போயிட்டு அவங்க கிட்ட தான் போய் அழுது புலம்பி தீப்பேன். எனக்கு அவங்க திட்டுவாங்க, நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, அதனால அப்படியே மாத்திப்பேன். ஓகே ஒரு நல்ல குட் வெல் விஷர். ஓகே. இப்ப பொதுவாவே இப்ப மனுஷனா பிறந்தாலே வந்துட்டு இந்த மாதிரி வந்து வலிகளோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இப்ப ஜென்ரலா இப்ப உங்களுக்கு சொல்லும் போது எல்லாம் சொல்லுவாங்க, அப்ப அதிக வழியில அவங்க தான் இருப்பாங்க, கஷ்டங்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ப்ரொஜெக்ட் பண்றாங்கல்ல லைஃப்லயே. அப்படிதானா? இல்ல அப்படிதான் இருக்குங்க. அது ஆக்சுவலி எப்படி சொல்றதுன்னா, சொசைட்டி வந்து மாற வேண்டாம், மாறவும் தேவையில்லை. ஏன்னா அவங்க மாறுறாங்களோ, நாங்க எங்களை மாத்திக்கிறோம். டிரான்ஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் என்னன்னா நல்லா பேசுவாங்க, போனதுக்கு அப்புறம் பின்னாடி பேசுவாங்க. இந்த உலகத்துல அப்படிதான் இருக்காங்க. நான் யோசிச்சேன், நம்மள மட்டும் தான் அப்படி பேசுறாங்களான்னுட்டு. இந்த சினிமா லைஃப்லயும் என்ட்ரானாலும் சரி, காமனா நீங்க எங்க போனாலும் சரி, ஆஸ் அ ஹியூமனா இருந்தா மற்றவர்களை பற்றி புறம் பேசுறதுன்றது இயல்பான விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு சமீபமா 1 இயரா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸை மட்டும் அப்படி கார்னர் பண்ணி ஹர்ட் பண்ணல. இப்ப நீங்களும் நானும் இருக்கோம், இப்ப எல்லாருமே ஒரு 4 பேர் இருக்கோம்னா, நீங்க எதனா ஒரு தப்பு பண்ணிட்டு போனீங்கன்னா, அவன் பேசுறது மயிறு மாதிரி பேசுறான், தப்பு இல்லை அப்படின்றத we have to share like this. அது சும்மா ஒரு ஃப்ரெண்டா பேசிப்பான். அது புறம் பேசுறது எல்லாருக்குமே இருக்கு, எனக்கு கூட அது இருக்கும். பட் அது எந்த டைம் எப்போ அப்படின்றது தெரியாது. சூப்பர், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scas.ac.in.